ஓகே. கண்டினியூ பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னபடியான திரும்ப ஒரு முறை பார்த்துட்டு வருவோம். இதுல வந்து VWXYZ சொல்லிட்டு 5 பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகம் விண்ணப்பித்திருக்கக்கூடிய உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய 10 மாணவர்கள் சம்பந்தமா சொல்றாங்க. ABCDEFGHIJH சொல்ற 10 மாணவர்கள். இந்த 10 மாணவர்கள் சொல்லல, அவங்க விக்கு ஏ, டபிள்யூக்கு பி அப்படி ஓர்டர்ல இல்ல, ஏதோ ஒரு ஒழுங்குல இருக்குது. இதுல வந்து VWXYZ சொல்ற பல்கலைக்கழகங்கள்ல VWXYZ சொல்ற பல்கலைக்கழகங்கள்ல உள்ள வெற்றிடங்கள் சம்பந்தமாக சொல்லப்படுகிறது. அதுல வந்து வி என்ற பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய வெற்றிடங்கள் வந்து 2ஆம். அதே மாதிரி டபிள்யூ என்ற பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய வெற்றிடங்கள் 3. அவ்வாறே எக்ஸ் என்ற பல்கலைக்கழகத்தில் உள்ள வெற்றிடம் 1. இசட் என்ற பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய வெற்றிடம் வந்து 2. இந்த மாதிரி வெற்றிடங்கள் இருக்குதாம். மன்னிக்கவும், நான் சின்னொரு மிஸ்டேக் விட்டுட்டேன். எக்ஸ் என்ற பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய வெற்றிடம் 2, Y என்ற உள்ள வெற்றிடம் 1, அவ்வாறு Z என்ற பல்கலைக்கழகத்தில் உள்ள வெற்றிடம் 2. இந்த ஓர்டர்ல இருக்குதான் சொல்லிக்கிறாங்க. முறையே 2, 3, 2, 1, 2. சரியா? ஆக இவ்வாறு வெற்றிடங்கள் இருக்கிறது. 10 மாணவர்களுடைய இசட் புள்ளி வந்து சம்பந்தமாக தரப்பட்டிருக்குது. அதே போல அவருடைய விருப்ப தெரிவு அவங்க என்ன ஓர்டர்ல அப்ளை பண்றாங்க. அப்ப வந்து ஏ என்பவர் பி ஆர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பி, செகண்ட் சாய்ஸ் டபிள்யூ, தேர்ட் சாய்ஸ் பை. ஃபர்ஸ்ட்டுக்கு அவருக்கு பிக்கு போகல பி தான் அவருக்கு கொடுக்கணும். அவருக்கு பிக்கு போகக்கூடிய அமைப்பு இல்லைன்னு சொன்னா 2வது சாய்ஸ் டபிள்யூ தான் கொடுக்கணும். என்ற அடிப்படையில அவங்களோட தெரிவுகள் இருக்குதாம். சரி, இந்த கேள்வி செய்வதற்கு நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நாங்க என்ன செய்யணும்? முதலாவது நாம பார்க்கணும், இந்த தரப்பட்ட இந்த இசட் புள்ளிகள் அடிப்படையில யாரு கூடுதலான இசட் புள்ளி எடுத்தாரோ அவருக்கு 1 என்ற அடிப்படையில் இலக்கம் எடுத்துக்கொண்டு வரணும். ஆக இவர் C1. 2வது இலக்கம் வந்து இந்த பிக்கு கொடுக்கிறோம். ஏன்னா அவர் 1.9. அதே இவரும் சேர்ந்து நடத்தினாங்க. 2 போடுறேன், 3 போட மாட்டேன். திரும்ப 4 4 4. சரி, 4 சரியா? அடுத்து 5 போட மாட்டேன். 6 6 6. 7 8 போட மாட்டேன். 9 9. சரியா? இந்த பாரு 9 9. நான் 10 போடுறேன். 10 வராது, 9 9. சரியா? இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஏன்னால ஒரே லெவலிக்கிறாங்க. அதனால 2 2 போட்டேன் 2 முறை. 4 4 2 முறை போட்டேன். 6 6 6 3 முறை போட்டேன். 9 9 2 முறை போட்டேன். சரியோ? இப்ப நான் போட்டாச்சு. இதுல ஆகக்கூட புள்ளி எடுத்தவர் யாரு? சி. அவர் சிக்கு வந்து அவர விருப்பத்தை ஃபர்ஸ்ட் கொடுத்துடணும். அவர விருப்பம் என்ன? அவர விருப்பம் பி. அப்ப பிஏ கொடுத்தாச்சு. பில 1 போயிடுச்சு. 2ல 1 போயிடுச்சு. சரி, 2வது சாய்ஸ் யாரு? இப்ப பி. பியோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ன? டபிள்யூ. டபிள்யூ என்ன கொடுக்கணும்? டபிள்யூ என்ன இருக்குது? அங்க டபிள்யூ இருக்குது. அடுத்து 2வது இன்னொரு அழிக்கிறார். யார் அது? இ. ஈடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ன? வி. வியை கொடுக்கலுமா அவருக்கு? சிக்கு 1 கொடுத்திக்கிறோம். வி 2 இருக்குதே. 2வது விய இக்கு கொடுத்துடுவோம். அப்ப வி வந்து கொடுத்து முடிச்சு. விய கொடுத்தாச்சு. இனி விய யாருக்கும் கொடுக்க இயலாது. இனி விய யாருக்கும் கொடுக்க இயலாது. கிளியராது? கிளியரா? ஓகே. இப்ப அடுத்து நாம பாக்குறோம் 3வது 2வது முடிஞ்சு 4வது நபர். 4வது நபர் யாரு? ஏ. ஏக்கு விய கொடுக்கலுமா? இப்ப ஏழு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வி, அதுக்கு ஏ கொடுக்கலுமா? ஏக்கு வி கொடுக்க முடியுமா? வி ஏற்கனவே கொடுத்தாச்சு 2 பேருக்கு. இனி கொடுக்கறதுக்கு விய கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ என்ன கொடுக்குறவருக்கு? இதை கொடுக்காது. டபிள்யூ தான் கொடுக்கணும். இல்லாத வி ஏற்கனவே கொடுத்தாச்சு டபிள்யூ. அடுத்து நான் இன்னொரு அழிக்கிறாரு. யாரு? ஜி. ஜிக்கு வந்து விய கொடுக்கலாம். வி ஏற்கனவே முடிஞ்சது. அவ யார கொடுக்குற? அடுத்து 2ஆம் தெரிவு வந்து எக்ஸ். எக்ஸுக்கு வந்துடணும். சரியா? இப்ப 4 முடிஞ்சது. அடுத்து 6வது டிய பார்ப்போம். டில வந்து விய கொடுக்க இயலாது. டபிள்யூ கொடுக்கலும். டபிள்யூ 3 பேரை கொடுக்கலும். நான் 2 பேரை கொடுத்திருக்கிறோம். டபிள்யூ கொடுக்கலும். சரியா? அதே வேலையில டபிள்யூ கொடுக்க இயலும். ஆனா அதே வேலை இந்த 6 எடுத்து கொண்டோம்னு சொன்னால் இங்கேயும் வி கொடுக்க முடியாது, வெறும் டபிள்யூ கொடுக்க இயலும். ஆனா சாரி, டபிள்யூ வந்து 2 பேருக்கும் கொடுக்கல. அப்படி டபிள்யூ வந்து இந்த 2 பேருக்கும் கொடுக்க இயலாது. டிக்கும் கொடுத்து எச்சுக்கும் கொடுக்கல. ஏன்னா 3 டபிள்யூ தான் இருக்கிற. 3 டபிள்யூ தான் இருக்கிற. அப்ப ஒரு ஆளுக்கு 2ஆம் தெரிவாக டபிள்யூ கொடுத்தா இன்னொரு ஆளுக்கு 3ஆம் தெரிவாக செட்டை கொடுக்கணும். 2 பேருக்குமே டபிள்யூ செட் தான் வந்து இது. ஆக இவருக்கு டபிள்யூ அல்லது செட் வரும். இவருக்கும் தான் டபிள்யூ அல்லது செட் வரும். இவர் டபிள்யூ எடுத்தா இவர் இசட் எடுப்பாரு. இவர் இசட் எடுத்தா இவர் டபிள்யூ எடுப்பாரு. என்ற அடிப்படையில டபிள்யூ அல்லது செட் வரும். சரியாது?
டி வச்சுக்கும் டபிள்யூ அல்லது Z வரது விளங்கிச்சுதா? ஏன்னா டபிள்யூ 3 தான் இருக்குது, ஏற்கனவே 2 கொடுத்தாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது ஒன்று தான் பேலன்ஸ் இருந்துச்சு. அந்த ஒன்று டிக்கு கொடுக்கணும் அல்லது H கொடுக்கணும். சரியா? கிளியரா அது? ஓகே சார். ஓகே, இப்ப நான் சொல்லுங்க, டபிள்யூ எல்லாம் கொடுத்தாச்சு. ஜெட்ல 2ஐயும் கொடுத்துட்டோமா? ஜெட்ல ஒன்று பேலன்ஸ் இருக்குதா? ஏன்னா ஜெட் வந்து 2 கொடுக்கணும். இதுல நாம ஜெட் வந்து 2ஐயும் கொடுத்துட்டோமா அல்லது ஒன்று தான் கொடுத்துக்கிறோமா? எப்படி? W ஒருத்தருக்கு போகும், W ஒருத்தருக்கு போகும், 2 பேர்ல ஒருத்தருக்கு, அப்ப Z ஒருத்தருக்கு போகும். ஜெட் வெரி குட். ஒரு ஆள் தான் போகுமே, ஒரு ஆள் பேலன்ஸ் இருக்கு. இப்ப நாங்க 6வது கொஸ்டின்ல இன்னொரு ஆளுக்கு ஜெட் ஜேக்கு எதை கொடுக்கலாம்? வி கொடுக்க முடியாது. வி கொடுக்காட்டி எதை கொடுக்கறது? எக்ஸ் கொடுக்க இயலுமா? எக்ஸ் கொடுக்க இயலும். ஏன்னா ஏற்கனவே எக்ஸ் ஒன்று தான் கொடுத்திருக்கிறோம். 2வது எக்ஸ் கொடுத்தது. கொடுத்த கூட டிக் பண்ணி கொடுக்கணும். இப்படி அப்ப எங்களுக்கு லேசி. எக்ஸ் கொடுத்தாச்சு, இனி எக்ஸ் கொடுக்க இயலாது. சரி, அடுத்தது இந்த 9வது கொஸ்டின் போடுறது. எஃப்க்கு வந்து இப்ப டபிள்யூ ஏற்கனவே கொடுத்து முடிஞ்சு, எல்லாருக்கும் கொடுக்க இயலாது. விஐயும் கொடுத்து முடிஞ்சது, எக்ஸையும் கொடுத்து முடிஞ்சது. அப்ப அவருக்கு எதை கொடுக்கணும்னாலும் தெரியாது. அடுத்தது ஐய பார்த்தோம்னு சொன்னா வி கொடுத்தாச்சு, டபிள்யூ கொடுத்தாச்சு. எதை கொடுக்கலாம்? ஜெட். அவ ஜெட்டும் முடிஞ்சு. சரி, ஆக இந்த எஃப்க்கு எதை கொடுக்கல? இப்ப எஃப்க்கு அவன் கேட்டோன்னே கொடுக்க இயலாது. எது எஞ்சி இருக்குது? வி டபிள்யூ எக்ஸ் எல்லாம் முடிஞ்சது. எது எஞ்சி இருக்குது? வை. அப்ப இவருக்கு அவர் கேட்காவிட்டாலும் அவர் கொடுக்க வேண்டியது வைதான். அவருடைய தகமை அடிப்படையில அவருக்கு வைதான் கொடுக்கப்பட வேண்டும். சரியா? வை. இப்ப கேள்விக்கு வருவோம். வி பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படும் இரு மாணவர்கள் யாவர்? விக்கு தெரிவு செய்யப்பட்ட 2 பேரும் யாரா? விக்கு தெரிவு செய்யப்படக்கூடிய 2 பேரும் யாரா? சியும் ஈயும். சியும் ஈயும் என்பது 2வது விடை. சரியா? 2வது விடை. நான் பேப்பர்ல வாசிக்கிறேன், ஸ்கிரீனிங் காட்டிக்கொண்டு செய்யணும் என்பதனால நான் வந்து பேப்பர் அப்படி வாசிக்கிறேன். நீங்க பிறகு பார்த்துக் கொள்ளுங்க. சைலண்ட் பேப்பர் இருக்கிறேன், வாசிக்கிறேன். உங்களோட பிரிண்ட பாருங்க. அடுத்த கேள்வி, டபிள்யூ பல்கலைக்கழகத்துக்கு நிச்சயமாக தெரிவு செய்யப்படும் இரு மாணவர். டபிள்யூ பல்கலைக்கழகத்துக்கு எது நிச்சயமாக தெரிவு செய்யப்படக்கூடிய ஒரு ஆள் ஏ. அடுத்தது ஏயும் பியும். அப்ப அதுக்கு நீங்க முதலாவது கொடுப்பீங்க, முதலாவது விட. எக்ஸ் பல்கலைக்கழகத்துக்கு நிச்சயமாக தெரிவு செய்யப்படும் இரு மாணவர்கள். எக்ஸ் பல்கலைக்கழகத்துக்கு எக்ஸ் வந்து யாரு வருது? ஜியும் ஜேயும். 4வது விட ஜியும் ஜேயும். ஓகே, 14வது கேள்வி, டிஹெச் ஆகிய இருவரும் ஒரே தகமைகளை கொண்டிருந்தாலும் டியும் எச்சும், இந்த டியும் இந்த எச்சும் ஒரே தகமைகளை கொண்டிருந்தாலும் அவர்களில் ஒருவர் மாத்திரம் தெரிவு செய்யப்படும் பல்கலைக்கழகம். இதுல வந்து விடைகள் கொடுத்துக்கிறாங்க. VWXY கொடுத்துக்கிறாங்க. VWXY என்ன சொல்றாங்க? 2 பேரும் ஒரே தகமையை கொண்டிருந்தாலும் அவர்கள் ஒருவர் மாத்திரம் தெரிவு செய்யப்படும் பல்கலைக்கழகம் எது? W. ஆகவே விட W. சரியா? விருப்ப தெரிவில் உள்ள எந்த ஒரு பல்கலைக்கழகத்துக்கும் தெரிவு செய்யப்படாது வேறொரு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படும் மாணவர். அவர் கேட்ட மாதிரி கொடுக்காம வேறொரு யூனிவர்சிட்டி தெரிவு செய்யப்படுற யாரு? எஃப் வந்து நான் வை கொடுக்குறோம், பாத்தீங்க தானே? அவர் கேட்டது வையே இல்லை. ஆகவே விட வந்து எஃப். சரியா? விட வந்து எஃப். ஆகவே இது ஒரு வித்தியாசமான ஒரு புது வகையான ஒரு வினா. சரி, அடுத்த வினாவுக்கு போவோம். Okay. 16 தொடக்கம் 20 வரையான வினாக்களானது கீழே உள்ள கனவுருவை அடிப்படையாக கொண்டது. கனவுரு தரப்படல, ஒரு தெளிவுக்காக கனவுரு வரைஞ்சு காட்டுறேன்.
இங்க 4 சென்டிமீட்டர் நீளமும் 5 சென்டிமீட்டர் அகலமும் 6 சென்டிமீட்டர் உயரத்தையும் உடைய கனவுரு ஒன்று மேற்பரப்புகளில் எதிரெதிர் பக்கங்கள் ஒரே நிறத்தில் இருக்குமாறு 2 பக்கங்களுக்கு சிவப்பும் அதாவது இடது பக்கம் மேல் பக்கமும் கீழ் பக்கமும் ஒரே நிறம், முன் பக்கமும் பின் பக்கமும் ஒரே நிறம், வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரே நிறம். இந்த அமைப்புல இருக்கிறான். இதுல வந்து 2 பக்கங்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கலாம், 2 பக்கங்கள் நீளத்தில் இருக்கலாம், 2 பக்கங்கள் பச்சை நிறத்தில் இருக்கலாம். நிறங்கள் பூசப்பட்டு முழுமையாக இந்த கணவருக்குள் நிறங்கள் பூசப்பட்டு அவை சிறிய சிறிய சதுரமுகிகளாக வெட்டப்படுகிறது. ஒவ்வொன்றும் 1 சென்டிமீட்டர் நீளம் உள்ள சிறிய சதுரமுகிகளாக வெட்டப்படுகிறதாம். எப்படி நிறந்திட்டு பட்டுகின்ற விஷயங்கள் கீழே சொல்றாங்க. நான் அதை உங்களுக்கு இலகுவாக வரைஞ்சு காட்டுறேன். சரி, நான் உங்களுக்கு அதை வரைஞ்சு காட்டுறேன். சரியா? ஒரு நிமிடம். இடம் வரும். உண்மையில நீங்க வந்து இப்படி எல்லாம் வரைச்சல பேசிக்க விலையும் கொண்டீங்கன்னா சரி, பேசிக்க விலையும் கொண்டீங்கன்னா உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும் பரீட்சையில. நான் உங்களுக்கு தெளிவுக்காக வேண்டி இவற்றை படம் ஒன்று வரைஞ்சு காட்டுறேன் நான். சரியோ? ஓகே. எவ்வளவு இதா வரைய தேவையில்லை. நீங்க நான் உங்களுக்கு ஆரம்பிச்சு சொன்ன மாதிரி உங்களுக்கு தெளிவுக்காக வேண்டி நான் இவ்வளவு இதா வரைகிறேன். இவ்வாறு வெட்டப்பட்டிருக்கு. சரியா? இதுல வந்து அவங்க சொல்றாங்க அஹ் நீ- இப்படியா இங்க வந்து நீளம் வந்து நீளம் வந்து பிரச்சனை இல்லை. சரி, இவ்வாறு வரையப்பட்டிருக்கு. இந்த நீள பக்கம் எனக்கு ஒழுங்கா வரைஞ்சு படல, பிரச்சனை இல்லை. சரி, இல்ல அவங்க சொல்றாங்க நீளம் வந்து 4 சென்டிமீட்டராம். நீளம் வந்து 4 சென்டிமீட்டராம். நீளம் வந்து 4 சென்டிமீட்டர். நான் குறிச்சு கொள்றேன். நீளம் வந்து 4 சென்டிமீட்டர் சொல்றாங்க. ஆகவே நான் 4 போட்டேன். பாருங்க, நீளம் 4. அதனுடைய அகலம் 5. அகலம் 5, உயரம் 6. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 1 சென்டிமீட்டர் நீளம் உள்ள சதுரமாக வெட்டப்பட்டதுனால பாருங்க, நீளத்தை 4ஆக பிரிச்சுக்கிறோம், அகலத்தை 5ஆக பிரிச்சிருக்கிறோம், உயரத்தை 6ஆக பிரிச்சிருக்கிறோம். சரியா? உயரத்தை 6ஆக பிரிச்சிருக்கிறோம். சரியா? இப்போ இதுல சொல்றாங்க 4 தர 5. 4 தர 5 எது? மேல் பக்கம். 4 தர 5 மேல் பக்கம். 4 தர 5 அது சிவப்பு நிறமா, சிவப்புல வரைஞ்சு காட்டிக்கிறேன். அதுல வந்து 5 தர 6. 5 தர 6 வந்து நீல நிறமா பாருங்க. 5
நீ- 6 என்ற பக்கம் நீளமாம். அவ்வாறே 4 தர 6 என்கின்ற பக்கம் பச்சை நிறமாம். சரியாக இருக்குதா? பச்சை நிறமாம். இவ்வாறு இருக்குதாம். இப்ப இந்த உருவத்தை அடிப்படையாக கொண்டு சில வினாக்கள் கேட்கிறாங்க. முதலாவது கேள்வி, கனவுரு மேற்பரப்பிலே, இந்த மேற்பரப்பிலே நீல நிறம் அல்லது பச்சை நிறம் இல்லாமல் எத்தனை சிறிய சதுரமுகள் உள்ளன? நீலமோ பச்சையோ வரப்படாது. இப்ப நீங்க சொல்லுங்க எனக்கு, இந்த உருவத்துல, இந்த தரப்பட்ட இந்த உருவத்துல நீலமோ பச்சையோ வராமல் எங்க இருக்கும்? இப்ப இந்த 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 இதை எடுத்துக்கொண்டு இதெல்லாம் எடுத்துக்கொண்டீங்கன்னா இதுல பச்சை சம்பந்தப்படும். அதே மாதிரி இங்கேயும் நீலம் சம்பந்தப்படும். நீலமும் பச்சையோ சம்பந்தப்படாம இருக்கணும். உதாரணமாக பின்பக்கத்தை எடுத்துக்கொண்டோம்னால் இது முன்பக்கம் பச்சைனால பின்பக்கம் பச்சையாகத்தான் இருக்கும். ஆக இங்கேயும் பச்சையாக இருக்கும் ஒரு பக்கம். இந்த பக்கத்தை எடுத்துக்கொண்டோம்னா, இடது பக்கத்தை எடுத்துக்கொண்டோம்னால் அங்க இது பின்னால நீளமாக இருக்கும். அவன் நீளமும் பச்சையோ சம்பந்தப்படாத எங்க இருக்குது? இதுல நீளமும் பச்சையோ சம்பந்தப்பட்டிருக்குமா? இந்த 4 இந்த 6 நீளமோ பச்சையோ சம்பந்தப்படுமா? அந்த 6 இல்ல சார். அந்த ஓரங்களோ விளிம்புகளோ சம்பந்தப்படாம வரக்கூடிய பகுதிகள்ல அந்த குருத்த நிறம் மட்டும்தான் இருக்கும். ஆக இந்த 6லையும் எத்தனை இருக்கும்? இந்த எது இருக்கும்? சிவப்பு மட்டும்தான் இருக்கும். சரி, மொத்தம் எத்தனை சிவப்பு மட்டும் இருக்கும்? இந்த லேயர்ல 6. வேற எங்கேயாலும் சிவப்பு மட்டும் உள்ளது இருக்குமா? சிவப்பு பெயிண்ட் எங்க அங்க அடிச்சோம் நாங்க? மேல் அடிச்சால் கீழே அடிக்கணும். மேல் பக்கத்துல 6, கீழ் பக்கத்துல 6, மொத்தம் எத்தனை? 6 தர 12 எத்தனை? 6 தர 2, 6 தர 2 12. 12 சரியா? 12 சிறிய சதுரமுகல்ல சிவப்பு நிறம் மட்டும் இருக்கும். சரியா? அடுத்து, குறைந்த பட்சம் ஒரு மேற்பரப்புடன் சிவப்பு நிறம் பூசப்பட்டுள்ள எத்தனை சிறிய சதுரமுகல்? குறைஞ்சபட்சம் உண்டு, கூட எத்தனையும் பூசிக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு மேற்பரப்புல சிவப்பு வந்திருந்தா போதும். அப்படியானது எதுன்னு கேட்கிறாங்க. சரியா? சரி, சிவப்பு பூசப்பட்டு இது எல்லாத்தையும் இதுல ஒரு புறம் சிவப்பு நாளுக்கு ஒன்றுக்கு மேற்ப மற்ற பத்தி யோசிக்குதா? ஒரு புறம் சிவப்பு இருந்தால் போதும். ஒரு மேற்பரப்புடன் சிவப்பு இருந்தால் போதுமானது. ஒரு மேற்பரப்பு சிவப்பு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஒரு லேயர்ல 20. வேற எங்கேயாலும் சிவப்பு வந்திக்குமா? மேல 20. சரி, வேற எங்கேயாலும் சிவப்பு இருக்குமா? வேற எங்க சரி சிவப்பு இருக்குமா? சொல்லுங்க. எங்க இருக்கும்? கீழுக்கு வரும். ஆகவே எதுக்கும் நாங்க 20, ஒரு புறத்துல 20, அவ்வாறு 2 புறங்கள் இருப்பதனால 20 தர 2 40. 40 சரியா? எத்தனை சிறிய சதுரமுகிகளிலே அதன் முகத்தில் நீல நிறம் மட்டும் பூசப்பட்டது? நீல நிறம் மட்டும் பூசப்பட்டது, நீ சொல்லுங்க பாப்போம். இது வரும். நீல நிறம் மட்டும் பூசப்பட்டது. இந்த பக்கம் நீல நிறம் பூசப்பட்டது. இதுல நீல நிறம் மட்டுமா? இதுல நீல நிறம் மட்டுமா பூசப்பட்டது? சட்டம் போட்டு காட்டியது பகுதியில் நீல நிறம் மட்டுமா? நீல நிறம் மட்டுமா? அது இல்ல. நீல நிறம் மட்டும் பூசப்பட்டது ஏதாவது எப்படி? ஏனைய பக்கங்களோட சம்மந்தப்படாது. நடுவுல ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சா கண்டுபிடிக்கலாம். அதாவது இந்த ஓரங்கள்ல வரக்கூடியது நீல மட்டும் வராது. நீல நிறம் மட்டும் வரக்கூடிய, நீ சொன்ன மாதிரி இந்த உள்ளுக்கு வரக்கூடிய பகுதி, உள்ளுக்கு வர பகுதியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் உயரத்துல 1 2 3 4 இருக்குது, அகலத்துல 3 இருக்குது. 4 3 12, ஒரு பக்கத்துக்கு 12. அப்ப எத்தனை பக்கம் வரும்? 12 தர 2. ஏன்னா முன்பக்கத்துல எப்படி இருக்குதோ, சரி வலது பக்கத்துல எப்படி இருக்குதோ அதே மாதிரி இடது பக்கத்துலயும் இருக்குது. எல்லாம் 2ஆ பெருக்கிக் கொள்ளணும். மறந்துடவானம். ஏன்னு சொன்னா இங்க நீளம்னு சொன்னா எங்களுக்கு விளங்காது. இந்த பகுதியும் நீளம் தான். சரியா? தேராது. 24. அடுத்த கேள்வி, எத்தனை சிறிய சதுரமுகிகள்? சார் அது ஒரு கைகன்னு சொல்லுங்களே. ஓகே,
இப்போ நாங்க முதலாம் 16வது கேள்வி விளங்கி சொன்னா அதே விஷயம் தான் இங்க செய்யறோம். என்ன செய்யறோம்னு சொன்னா, இப்ப அவங்க கேட்ட கேள்வி எத்தனை சிறிய சதுர முகில்களிலே அதன் முகத்தில் நீல நிறம் மட்டும் பூசப்பட்டுள்ளது, நீல நிறம் மட்டும் பூசப்பட்டுள்ளது கேட்கிறாங்க. இதை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இதுல சிவப்பும் பூசப்பட்டிருக்குது, பச்சையும் பூசப்பட்டிருக்குது. இதை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் பச்சை பூசப்பட்டிருக்குது. அவ்வாறு இதை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இங்க சிவப்பும் பூசப்பட்டிருக்குது. அப்படி பூச இயலாது, நீலம் மட்டும்தான் பூச வேண்டும். நீலம் மட்டும் பூசலன்னு சொன்னா எப்படி? இந்த சதுரமுகில நீளம் மட்டும்தான் இருக்கும், இதுல நீளம் மட்டும்தான் இருக்கும், இதுல நீளம் மட்டும்தான் இருக்கும். அவ்வாறு இதுல 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 நீளம் மட்டும்தான் இருக்கும். இந்த விளிம்புகள்ல வரக்கூடியதுல வேற நிறங்களும் பூசப்படும். விளிம்புகள் வராததுல அந்த குறித்த நிறம் மட்டும்தான் பூசப்படும். ஆகவே இந்த விளிம்போடு சம்பந்தப்படாத உள்ளுக்கு வர இந்த சதுரமுகில நீ பாக்குறேன். அங்க எங்களுக்கு 12 சதுரமுகிகள் இருக்குது. இந்த 12 சதுரமுகிகள்லயும் நீல நிறம் மட்டும்தான் பூசப்பட்டிருக்கும். கிளியராது? விளங்கிச்சுதான் ஓகே திரும்ப சொல்லுவேன். கேட்டவர் கிளியராச்சா? ஓம் சார், கிளியர் சார். அப்ப ஒரு பக்கத்துக்கு 12, இது வந்து வலது பக்கத்துல 12 இருக்கிறதுனால இடது பக்கத்திலையும் 12 வந்தாகணும். ஏனென்றால் எதிரெதிர் பக்கங்கள் ஒரே நிறம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால 12 24. அடுத்த கேள்வி போவோம். அடுத்த வினாவுக்கு போவோம். அடுத்த வினா படம் அப்படி இருக்கட்டும், நான் அடுத்த வினாவுக்கு போவோம் வச்சுட்டு. சரி, எத்தனை சிறிய சதுரமுகிகளிலே நீலம் பச்சை நிறம் மட்டும் பூசப்பட்டது? நீலம் கமா பச்சை நிறம் மட்டும், அப்ப சிவப்பு வரக்கூடாது. நீலம் கமா பச்சை நிறம் மட்டும் பூசப்பட்டது. இங்க பாருங்க, இதுல வந்து நீலம் பச்சையும் பூசப்பட்டிருக்கு, இதுல நீலம் பச்சையும் பூசப்பட்டிருக்கு. சாரி, மன்னிக்கவும், நீலம் பச்சை, இதுல நீலம் பச்சை மட்டும் பூசப்பட்டிருக்கு. மைக் ஓபன் பண்ணி கொள்ளுங்க. நீலம் பச்சை மட்டும் பூசப்பட்டிருக்கு, நீலம் பச்சை மட்டும் பூசப்பட்டிருக்கு, நீலம் பச்சை மட்டும் பூசப்பட்டிருக்கு. இதுல சிவப்பும் பூசப்பட்டிருக்குது, அப்ப அது வராது. ஆகவே நீலம் பச்சை இந்த விளிம்புல எத்தனை இருக்குது? நீலம் பச்சை 1 2 3 4, இந்த விளிம்புக்கு 4. சரியா? இந்த விளிம்பு இதுல நீலம் பச்சை, நீலம் பச்சை, நீலம் பச்சை, நீலம் பச்சை, அங்கேயும் 4. சரி, இது வராது. அங்கேயும் 4. சரியோ? அவ்வாறு இதுலயும் 1 2 3 4, இங்கேயும் 4. அதே மாதிரி விளங்காத பக்கம் முடியும், அங்கேயுமே 4 வரும். ஆகவே ஒரு விளிம்புக்கு 4 விளிம்புகள் வருது. ஆகவே நன்னாலு 16. நன்னாலு 4 தர 4 16. சரியோ? 16. நீலம் சிவப்பு இல்லாத எத்தனை சிறிய சதுரமுகிகள் உள்ள? நீலமும் சிவப்பும் வராம எத்தனை சிறிய சதுரமுகிகள் இருக்குதுன்னு கேட்கிறாங்க. ஆகவே பார்ப்போம். நீலமும் சிவப்பும் சம்பந்தப்படாததுன்னு சொன்னாங்க வேறொருக்கு காட்டுனாங்க. இந்த பகுதி பாருங்க, இதுல நீலமும் சிவப்பும் சம்பந்தப்படாதது இதுதான். மற்ற எல்லாத்தையும் நீலமும் சிவப்பும் சம்பந்தப்பட்டே வரும். ஆகவே ஒரு பக்கத்துக்கு 6 2 4 6 8, சரி 8. ஆக 2 பக்கங்கள் முன் பக்கத்துக்கு பின்பக்கம் இருக்கிற மாதிரி 8 தர 2 16. கிளியரா இது? கிளியரா இது? கேள்வி ஒரு தாய் கட்டில ஒரு புதுவிதமான கேள்வி. கிளியரா இது? சொல்லுங்க. ஓகே, அடுத்த கேள்வி போவோம். அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி வந்து ஒரு கேள்வி தந்திருக்கிறாங்க. குமுதா, ராணி, சுஜிதா, ரம்யா அவங்கள்ட்ட பணம் சம்பந்தமா நாணய குட்டிகள் என்பது சம்பந்தமாக சொல்லப்படுகிறது. பார்ப்போம். குமுதா, ராணி, சுஜிதா, நான் எழுதி கொள்றேன். இது வந்து எப்படியாம், குமுதான்னு ஒரு அழிக்கிறாராம். குமுதா, அடுத்தது ராணி, சுஜிதா, ரம்யா, கலா சொல்லிட்டு 5 பேர் இருக்கிறாங்க. அவங்க தங்கள் சேமித்த உண்டியலில் உள்ள பணத்தினை இவ்வாறு எண்ணினர். குமுதா 10 ரூபாய் நாணய குற்றிகளை என்கிறார். ராணி 5 ரூபாய் குற்றிகளையும், சுஜிதா 2 ரூபாய் குற்றிகளையும், ரம்யா 1 ரூபாய் குற்றிகளையும், கலா 50% குற்றிகளையும் எண்ணுகிறார்கள்.
வேறுபடுத்தி எண்ணுகிறார்கள். இங்கு பணப்பெருமானத்திலே யாராம் எப்படி வராங்களாம்? சுஜிதாவை விட ராணியும், சுஜிதாவை விட ராணியும், சுஜிதாவை விட ராணி, சுஜிதாவை விட ராணியும், குமுதாவை விட, குமுதா எழுதுறேன் சரி, குமுதாவை விட ரம்யாவும், ரம்யாவும், ரம்யாவை விட கலாவும், கலாவை விட சுஜிதாவும், கலாவை விட சுஜிதா சரிதானே, கலாவை விட சுஜிதாவும், சுஜிதாவை விட ராணியும் என்றவாறு சஜிதா ராணி சொல்லிட்டேன். கலாவை விட சுஜிதாவும் அதிகமான பெரும் பெரும் பணப்பெருமதியை கொண்டிருந்தனர். எப்படி? குமுதாவிட ரம்யா கூட இருக்குது, ரம்யாவிட கலாட்ட பணம் கூட இருக்குது, கலாவிட சுஜிதாட பணம் கூட இருக்குது, சுஜிதாவிட ராணிட்ட பணம் கூட இருக்குது. இவ்வாறு வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் இருக்கின்ற போது மேலும் ராணி சேர்த்ததை போன்று 3 மடங்கு குற்றுகளை, ராணி எத்தனை குற்றுகள் நம்பச, இது வந்து பெருமதி, பணப்பெருமதி சொல்றாங்க. இங்கால குற்றுகளை பத்தி சொல்றாங்க என்னவா, ராணிட்டு எப்படி குற்றுகள் இருக்குதோ அது அதனுடைய 3 மடங்கு, 3 மடங்கு ராணிட்டு இருக்கக்கூடியதுல 3 மடங்கு யாட்டு இருக்குதாம், ரம்யாட்டு இருக்குதாம், ரம்யாட்ட இருக்குதாம், ரம்யாட்டு இருக்கிறது ராணிட்டு இருக்கிற மாதிரி 3 மடங்கு. மேல் ராணி சேர்த்ததை போன்று 3 மடங்கு குட்டிகளை ரம்யாவும், ரம்யா சேர்த்ததை போன்று ரம்யாட்ட இருக்கிறத போல 3/4 பங்கு, 3/4 பங்கு எப்படி இருக்கலாம், சுஜிதாட்டு இருக்குதாம். சுஜிதா, நான் சுஜின்னு போடுறேன், சுஜிதாவிடம் இருக்குதாம். சரியோ? அடுத்து சொல்றாங்க, சுஜிதாவிடம் இருப்பதை போன்று, சுஜிதாவிடம் இருப்பதை போன்று 3 மடங்கு, சுஜிதாவின் 3 மடங்கினை கலாவும், சுஜிதாவின் இருக்கிறதை போல 3 மடங்கு கலாட்டு இருக்குதாம். சரியா? அடுத்து சொல்றாங்க, ராணியின் 1/4 பங்கினை, ராணிட்டு எது இருக்குதோ அதனுடைய 1/4 பங்கு, 1/4 பங்கினை குமுதா வைத்துக் கொண்டிருக்கிறார். குமுதா சேர்த்தார். ஆகவே குறிச்சிட்டேன் தனியாக, இது எல்லாத்தையும் குறிச்சிக்கிறேன். இங்காளிகிறது பணப்பெருமதி, இது வந்து நம்பர்ஸ். இவற்றை எத்தனை ராணி எத்தனை இருக்குதோ அதனுடைய 3 மடங்கு ரம்யாட்டு இருக்குது, ரம்யாட்டு எத்தனை இருக்குதோ அதனுடைய 3/4 பங்கு சுஜிதா இருக்குது, சுஜிதாட்டு எத்தனை இருக்குதோ அதனுடைய 3 மடங்கு கலாட்டு இருக்குது, ராணி எவ்வளவு இருக்குதோ அவருடைய 1/4 பங்கு குமுதாட்டு இருக்குது. இந்த அடிப்படையில அவங்கள்ட்ட இருக்குதான் பணப்பெருமதி. சரி, இப்போ இதன் அடிப்படையில நாங்க கண்டுபிடிக்க வேண்டும் கேள்விகளை செய்வதற்கு. நான் என்ன செய்யறேன்னு சொன்னேன், நான் இப்ப சின்ன ஒரு கணிதம் ஒன்று செய்ய போறேன், சின்ன ஒரு கணித வேலை செய்ய போறேன். இதை சொல்றாங்க கடைசியாக, ராணியும் ராணியும் குமுதாவும் சேர்த்த, ராணியும் குமுதாவும் சேர்த்த மொத்த குட்டிகள் எண்ணிக்கை 25. அப்ப ராணிட்டையும், ராணி பிளஸ் குமுதா வந்து 25 வரணும். சரியா? எண்ணிக்கை இதுல இப்ப ராணிக்கும் குமுதாவுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, இதுதான் தொடர்பு. எப்படி? குமுதா ராணியிட கால்வாசி. அப்ப உங்களுக்கு எப்படி சொல்லலாம் இத, இந்த சமன்பாடு தான் ராணி சமன் 4 குமுதான் எழுதலுமா? இத 2 பக்கம் 4 பெருக்குற, இந்த பக்கம் இதே 4 பெருக்குற, இதே 4 பெருக்குற, இல்லை? அப்ப 4 போயிட்டு அப்ப ராணி ஆயிடும். இது 4 குமுதா. சரியா? அப்ப ராணிக்கு பதிலாக எனக்கு 4 குமுதான்னு போடலாம். 4 குமுதா, ஏற்கனவே அங்க ஒரு குமுதா இருக்குது, குமுன்னு போட்டு 25. அவ 5 குமுதா 25. அவ ஒரு குமுதாட்டு இருக்கிறது 5. சரியா? குமுதாட்டு இருக்கக்கூடிய நாணய குற்றுகள் எண்ணிக்கை 5. விளங்கிச்சுதா? 5 கண்டுபிடிச்சது. குமுதாட்டு இருக்கக்கூடிய நாணய குற்றுகள் கண்டுபிடிச்ச விளங்கிச்சுதா? கிளியரா? இப்ப என்ன செஞ்சேன், கால்வாசி ராணி இருக்கிறது குமுதான்னு சொன்னதுனால நான் இந்த கால்வாசி இல்லாம 2 பக்கம் 4 பெருக்கி விட்டால் ஒரு ராணி சமன் 4 குமுதான்னு வந்துடும். சரி, இந்த கேள்வி சொல்லிக்கிறாங்க ராணியும் குமுதாவும் சேர்ந்து 25 வருது. இந்த ராணிக்கு பதிலாக 5 குமுதா, 4 குமுதான்னு போட்டு 4 குமுதா சக ஒரு குமுதா 5 குமுதா 25 சொன்னால் ஒரு குமுதா 5 வரும். கிளியராது? கிளியராது? கிளியரா? ஓகே, குமுதா 5. அப்ப குமுதா 5 நீங்க சொல்லுங்க, ராணி எவ்வளவு? ராணி 4 குமுதா வரணும். குமுதாட்டு இருக்க மாதிரி 4 மடங்கு. அப்ப எவ்வளவு ராணி? 20. 20 சார்.
வெரி குட். இவை 20 சொன்னால் ராணி 20 சொன்னால் ரம்யா எத்தனை? ராணிய மாதிரி 3 மடங்கு எத்தனை? ராணிய மாதிரி 3 மடங்கு ராணி 60. 60. இப்போ சுஜித்தோட எவ்வளவு வரும்? ரம்யாட்ட இருக்கிறதுல 4ஆல பிரிச்சு 3 பங்கு. 4ஆல பிரிச்சா 15, 3 பங்கு 45. 45. சரியா? கலா கலாக்கு என்ன? சுஜிதாவிட மாதிரி 3 மடங்கு. சுஜிதாவோட 45, அதனுடைய 3 மடங்கு 135 குற்றிகள் இருக்குதாம். சரியா? இந்த அடிப்படையில குற்றிகள் இருக்குதாம். இதனுடைய பணப்பெருமதி எவ்வளவுன்னு பார்ப்போம். குமுதாட்ட இருக்கிறது 5 குற்றிகளுக்கு 10 ரூபாய் குற்றிகள். அவற்றிற்கு மொத்த பணம் பெறுமதி 50 ரூபாய். ராணிட்டு இருக்கிறது 20 குற்றிகள் 5 ரூபாய். 5 ரூபாய் குற்றிகள் 20. அப்ப அவற்று இருக்கிறது 100 ரூபாய். இவற்று இருக்கிறது 45 குற்றிகள் 2 ரூபாய். அப்ப இவற்று இருக்கிறது 90 ரூபாய். இவற்று இருக்கிறது 60 ரூபாய். இவற்று இருக்கிறது பாருங்க 135 குற்றிகள் 62 ரூபாய் 50 சதம். அரைவாசி பாருங்க, போடுற பாருங்க, சரி வருதானு. முதலாவது பிளேஸ் ராணி, சரி 90. 2வது சுஜிதா, அதுவும் சரி. 3வது கலா, 3வது கலா 62 சரி. 4வது ரம்யா சரி. 5வது குமுதா, அதுவும் சரி. சரிதானே? கேள்வி நாங்கள் இதுவரைக்கும் செஞ்சதெல்லாம் சரி. கிளியரா இது? கிளியரா இது? பேசுங்க. ஓகே, இப்ப நான் விட கொடுப்போம். குமுதாவுக்கும் கிடைக்கும் குற்றிகள். குமுதாவுக்கு எத்தனை குற்றிகள்? 5 குற்றிகள். ராணி சேர்த்த மொத்த பணம் எவ்வளவு? ராணி சேர்த்த மொத்த பணம் எவ்வளவு? ராணி சேர்த்த மொத்த பணம் 100 ரூபாய். பார்த்துட்டு இருக்கேன். கலா சேகரித்த மொத்த பணம் எவ்வளவு? 135 ரூபாய். உண்டியல் இருந்த மொத்த பணம் இதெல்லாம் கூட்டுங்க. 50 சக 100 சக 90 சக 60 சக 62 எல்லாம் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வரும். மன்னிக்கவும், இதுக்கு 135 அல்ல, 62 ரூபாய் 50 சதம். 135 குற்றிகள் மொத்த பணம் 62 ரூபாய் 50 சதமே. கலா சேகரித்த மொத்த பணம் 62 ரூபாய் 50 சதம். உண்டியலில் மொத்த பணம் எல்லாம் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வரும் 367 ரூபாய் 50 சதம் வரும். கூட்டி பாருங்க. 367 ரூபாய் 50 சதம். சரியா? நீங்க நான் ஷோர்ட் எழுதுறதுக்கு நீங்க எழுதக்கூட விடையில ரூபாயில எழுதிக்கணும். 100 ரூபாய் 62 ரூபாய் 50 சதம் 367 ரூபாய் 50 சதம் எழுதிக்கொள்ளுங்க. அது இறுதியாக ராணி சேகரித்த பணம் குற்றிகளின் எண்ணிக்கைக்கும் ரம்யா சேகரித்த பணம் குற்றிகளின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம். ராணி எவ்வளவு? ராணி சேகரித்தது எவ்வளவு? குற்ற எண்ணிக்கை 20. அடுத்தது யாரு கேட்டீங்க? ரம்யா. ரம்யா சேகரித்தது 60. 20க்கு 60. அப்ப நாங்க 2 பக்கமும் 20ஆல பிரிச்சுட்டோம்னு சொன்னா 1:3 என்ற விகிதத்துல 1:3 என்ற விகிதத்துல அவங்கள்ட்ட பணம் இருக்குது. சரியா? அடுத்து கணித வினாக்கள் கொஞ்சம் இருக்குது. கணித வினாக்கள் பார்ப்போம். அத கணித வினாக்கள் இருக்குது, கொஞ்சம் பார்ப்போம். கிளியர் தானே இருக்குது? இந்த பாதி கிளியர் தானே? நாங்க பார்த்ததெல்லாம் கிளியரா? ஓகே. கணித வினாக்களுக்கு போவோம். இன்று செவ்வாய்க்கிழமை எனின் இன்றிலிருந்து 148வது நாள் என்ன நாள்? சரி, பிடிச்சிக்கோங்க. இன்றைக்கு என்ன கிழமை? இன்றைக்கு சனிக்கிழமை. இன்றைக்கு 8வது நாள் என்ன கிழமை? எண்ணி பாருங்க. இன்றைக்கு சனி. 2வது நாள் எப்ப? இன்றிலிருந்து இன்றை சேர்க்கணும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. 8வது நாள் அதே நாள் வருது இல்லையா? 8வது நாள் அதே நாள் வருது. எப்படி பாக்குறது நாங்க அதை? 8 7ஆல பிரிக்கிறது. பிரிச்சா 1, ஓ 7 7, மீதி 1. 1 வருமாக இருந்தால் அதே நாள், 2 வருமாக இருந்தால் அடுத்த நாள், 3 வரும் இல்ல அதுக்கு அடுத்த நாள், அப்படி போட்டுக்கொண்டு போகுது. சரியா? இப்ப 148வது நாள் கேட்கிறாங்க. என்ன செய்யணும்? 148 7ஆல பிரிக்கிறோம். 7ஆல பிரிச்சா 2 முறை 14 0. 8ல 1 முறை ஓ 8 ஓ 7 7, மீதி 1. மீதி 1 வருமாக இருந்தால் அதே நாள் வரும். அதே நாள் என்ன கிழமை? அது செவ்வாய். கிளியரா? செவ்வாய்.
அடுத்த வினா, தாங்கி ஒன்றை நீரால் நிரப்புவதற்கு தாங்கி ஒன்றை நீரால் நிரப்புவதற்கு ஏ என்ற குழாய்க்கு 4 மணித்தியாலங்கள் செலவாகும். ஒரு தாங்கி ஒன்று இருக்குது, இப்படி ஒரு டேங்க் ஒன்று இருக்குது. இதுல ஏ என்ற குழாயால தண்ணி உள்ளுக்கு வரும், பி என்ற குழாயால் தண்ணி வெளியே போகலாம். இதை ஏ என்ற குழாயால நிரப்புவதற்கு 4 மணித்தியாலங்கள் செலவாகலாம். அப்ப சொல்லுங்க, ஏ என்ற குழாய் 4 மணித்தியாலங்கள்ல நிரப்புமாக இருந்தால் ஒரு மணித்தியாலத்துல 1 ஹவர்ல ஏ எவ்வளவு நிரப்பும்? மொத்தமாக நிரப்பு 4 மணித்தியாலம் சொன்னால் 1 ஹவர்ல ஏல எவ்வளவு நிரம்பும்? 4 ஒரு பங்கு சார். 4 ஒரு பங்கு. 4 பங்கு பேசு. முதலாவது மணித்தியாலத்து 4 பங்கு, இரண்டாவது 4 பங்கு, கால்வாசி, இரண்டாவதுல கால்வாசி, அரைவாசி, மூணாவதுல கால்வாசி, முக்கால்வாசி, 4வது மணித்தியாலத்துல முழுவாசி நிரம்பிடும். ஆகவே ஒரு மணித்தியாலம் நிரம்புவது கால்வாசி. சரி, பி என்ற குழாய் அதை 8 மணித்தியாலத்துல முழுமையாக நிரம்பியிருக்கின்ற போது 8 மணித்தியாலத்துல தண்ணி எல்லாம் வெளியாக்கிடுமா? அப்ப ஒரு மணித்தியாலத்துல பி என்ற குழாய் எவ்வளவு வெறுமையாக்கும்? அதோட தலைகீழா போட சரி, 8ல் 1. ஆகவே கால்வாசிய ஒரு மணித்தியால ஏ நிரப்பும், பி 8 ஒரு பகுதிய ஒரு மணித்தியாலத்துல வெளியேற்றும். சரியா? கிளியரா? இது இந்த 2 விஷயம் சரியா? ஆம் சார். சரி, இந்த இடத்துல நான் கேட்கிறேன், ஏ என்ற குழாய் ஒரு மணித்தியாலத்தில் 1/4 பங்கு நிரப்புமாக இருந்தால் மொத்தமாக நிரப்பும் எடுக்கும் நேரம். ஒரு மணித்தியாலத்தில் 1/4 பங்கு நிரப்புமாக இருந்தால் மொத்தமாக நிரப்ப எடுக்கும் நேரம் சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்க கேள்வி என்னங்க? இந்த கேள்வி 27வது கேள்வி சம்பந்தம் இல்லை. நான் கேட்கிறேன், ஏ என்ற குழாய் ஒரு மணித்தியாலத்தில் 4ல் ஒரு பகுதியை நிரப்புமாக இருந்தால் முழுமையாக நிரப்ப எடுக்கும் நேரம் எவ்வளவு? 4 மணித்தியாலம். எப்படி எப்படி சொன்னீங்க? 4 பகுதியை ஒரு மணித்தியாலம் நிரப்புமாக இருந்தால் அதனுடைய தலைகீழ் முழுமையாக நிரப்ப எடுக்கும் நேரம். சரியா? அப்ப 4 மணித்தியாலம். சரி, இந்த கேள்விக்கு வருவோம். இப்ப என்ன செய்யறாங்க, 2 குழாய்களையும் ஒரே நேரத்தில் திறந்து வைக்கிறாங்களாம். அவ்வாறு திறந்து வைக்கின்ற போது குழாய் ஒரே தடவையில் செயற்படுத்தப்படும் போது நிரம்புவதற்கு எடுக்கும் நேரம் எவ்வளவு? ஏ என்ற குழாயால ஒரு மணித்தியாலத்துக்கு 4 ஒரு பகுதி வருகிறது. பி என்ற குழாய் ஒரு மணித்தியாலத்துல 8ல் 1 வெளியேற்றுகிறது. அதனாலதான் மைனஸ் போட்டு வெளியேற்ற குழாய், அதான் மைனஸ் போட்டு இதனை சுருக்குவோம். ஹோமாசி 8. அப்ப 2 1 1. ஒரு மணித்தியாலத்துல 2ஐயும் திறக்கின்ற போதோ நிரம்புகின்ற அளவு 8ல் 1. ஒரு மணித்தியாலத்தில் நிரம்புவது 8ல் 1 இருந்தால் முழுமையாக நிரம்ப எடுக்கும் நேரம் எவ்வளவு? சொல்லுங்க. சொன்னீங்க ஒரு மணித்தியாலத்தில் 4 1 சொன்னா முழுமையாக எடுக்கும் நேரம் 4 மணித்தியாலம். அதுபோல ஒரு மணித்தியாலத்தில் 8ல் 1 இருந்தால் அதனுடைய முழுமையாக நிரம்பம் எடுக்கும் நேரம் எவ்வளவு? 8 மணித்தியாலம். 8 மணித்தியாலம். வெரி குட். தலைகீழாக போட்டீங்கன்னா சரி, 8 மணித்தியாலம் அப்படி போடுங்க. சரியா? அடுத்து 28வது கேள்வி, குறித்த குடும்பம் ஒன்றிலே தந்தையொருவர் தனது ஒரே மகனுக்கு தன்னிடம் இருந்த இடத்திலே 1/4 பங்கினை ஒப்படைக்கிறார். எஞ்சிய பகுதியை அவரது மகள்மார் சகலருக்கும், எத்தனை மகள்மார் தெரியாது, சகலருக்கும் ஒரே சமனாக பகிர்ந்து வழங்கினார். அப்போது மகனுக்கு கிடைக்கும் பகுதியானது மகள் ஒருவருக்கு கிடைக்கும் பகுதியின் 3 மடங்கு ஆகும். மகளுக்கு கிடைக்கிற மாதிரி 3 பங்கு மகனுக்கு கிடைச்சிருக்கிறான். அப்படியாக இருந்தால் குடும்பத்திலே எத்தனை மகள்மார் இருக்கிறாங்க? கேள்வி பார்ப்போம். என்ன செய்யணும்? இங்க மகன் மகள், எத்தனை மகள் தெரியாது, நான் ஒரு மகள் போடணும். மொத்த சொத்துல 4ல் ஒரு பகுதி இவருக்கு கொடுத்தாச்சு. மீதமாக இருக்கக்கூடிய சொத்து எவ்வளவு? 3 மகள்மார் சேர்த்து, முதமாக இருக்கக்கூடிய மகள்மார் எல்லாருக்கும் சேர்த்து மகள்மார்
எல்லாருக்கும் சேர்த்து எத்தனை கொடுக்குறாங்க? மீதம் உள்ளது. அப்ப கால்வாசி கொடுத்தா மீதமாக இருக்கிறது 4/3. சரியா? 4/1 மகனுக்கு கொடுத்தால் மீதமாக இருக்கிறது 4/1. அது கிளியரா? சரியா இது? விளங்கிச்சா இல்லையா? ஓகே. அப்ப மகன் வந்து 4/1, மகள்மார் 4/3 மொத்தமாக கொடுக்கலாம். இப்ப சொல்றாங்க மகளுக்கு கிடைக்கிற மாதிரி 3 மடங்கு. 3 மடங்கு. அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, ரெண்டு பக்கம் கணிதப்பில வராம இது 3 மடங்காகணும். அந்த மகன் மகன் ஏதோ ஒரு இடத்துல 3 மடங்காகணும். நான் மேலும் கீழே 3ஆ பெருக்கிறேன். 3ஆ பெருக்கி எனக்கு எல்லாம் 3 வச்சு கொள்ள போறேன். ஆகவே 3ஆ பெருக்கினா 3 ஆயிரம். 3 3 3 4 பெருக்கினா 12. 12 3. சரியா? இதையும் பெருக்கிறேன். 9 அதே 3ஆ பெருக்கிறேன். சரியா? 9 12. சரியா? சரியா? கிளியரா இது? அப்ப மகளுக்கு 3ஆக இருந்தால் 12 மறந்துடும். மகன் ஒரு மகளுக்கு எத்தனை கிடைக்கும்? மகளுக்கு 1 இருந்தால் மகனுக்கு 3ஆ கிடைக்கணும். 3 வந்துடுது. அப்ப மகள் எத்தனை? மகள் 1 இருந்தால் மகன் 3. மகன் 3 ஆயிடுச்சு. அப்ப மகள் எத்தனை? அப்படி சொல்லுங்களேன். 12 எல்லாம் வரவங்க மகனுக்கு 3 வந்துடுச்சு. மகனுக்கு 3 வந்துடுச்சு. அப்ப மகளுக்கு எத்தனை? பேசுங்க. மகன் ஒருவருக்கு கிடைக்கும் பகுதியின் 3 மடங்கு மகள் மடங்காகும். மகனுக்கு கிடைக்கும் பகுதியானது மகளுக்கு கிடைக்கும் பகுதியின் 3 மடங்கு. மகனுக்கு 3 வந்துடுச்சு. அப்ப மகளுக்கு எவ்வளவு? 1 2 3 4 5 6 இது கேள்வி விளங்குதா? அட்லீஸ்ட் திரும்ப சொல்றேன். மகன் மகள் மொத்த காணில ஒரு கால்வாசி மகனுக்கு கொடுத்தாச்சு. மீதமாக இருக்கக்கூடிய காணி மகள் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு மகள் அல்ல மகள்கள் போடுறேன். சரி. இப்போ என்ன சொல்றாங்க? மகனுக்கு கிடைச்ச ஒரு மகளுக்கு கிடைச்சதுல 3 மடங்கு மகனுக்கு கிடைக்குதான். அப்ப 3ல வந்தால் லேஸ். அதனால மேலே கீழே 3ஆ பெருக்கிறேன். 3 கீழ் 12. எந்த கணித பிள்ளையும் செய்யல. இங்க பெருக்கு இங்கேயும் பெருக்கணும். அப்ப 9 கீழ் 12. சரியா? இப்ப அடியெல்லாம் சமந்தானே, அது மறந்துவோம். இப்ப சொல்றாங்க மகளுக்கு கிடைச்ச மாதிரி மகளுக்கு 1ஆக இருந்தால் மகனுக்கு 3. அப்ப மகனுக்கு 3 வந்துடுச்சு. அப்ப மகளுக்கு எவ்வளவு? 1 போடுங்க. 1 கீழ் 12. ஒரு மகளுக்கு வாரது 1 கீழ் 12. அதனுடைய 3 மடங்கு மகனுக்கு வந்துருக்குது. கிளியரா இது? நீங்க பேசுற அளவுதான் அடுத்த கிறிஸ்தவ போகலாம். 8 பேர் இருக்கிறீங்க. ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. விளங்குதா? ஓகே. சோ ஒரு மகளுக்கு 12 உண்டா? எத்தனை மகள் மாறிக்கிறாங்க? ஒரு மகள் 12 உண்டு. இங்க 9 வந்து அப்ப எத்தனை மகள் மாறு? 9. எந்த விதமான கணிச்செய்கைகளும் செய்ய போகாம எப்படி நாங்க விட கொடுக்குறது பார்க்கறது நாங்க இந்த மாதிரி செய்வோம். சரியா? அப்ப 9 மகள் மாதிரி இருக்கிறாங்க. 9 மகள் மாதிரி இருக்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க ஒரு வகுப்பிலே அனிதா என்பவர் சீதாவை விட உயரமானவர். எழுதிக்கொள்றாரு. அனிதான்னு சொல்றவரு சீதாவை விட உயரமானவர். சீதா என்பவர் ராதாவை விட உயரமானவர். ராதா என்பவர் கீதாவை விட உயரமானவர். கீதா என்பவர் மீனாவை விட உயரமானவர். இவர்கள் மிகவும் குட்டையானவர் யார்? கட்டையானவர் மீனா. கிளியரா? இன்னும் மனித வினாக்கள் இருக்குது, பார்ப்போம். மீனா. சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். 30வது கேள்வி. சமபக்கங்கள் ஒவ்வொன்றும் 100 சென்டிமீட்டர் நீளமாக இருக்கும் ஒரு செங்கோண முக்கோணியின் இரு சமபக்க முக்கோணிகள் உள்வரையப்பட்டத்தக்க ஒவ்வொரு பக்கத்தினர் நீளம் 10 சென்டிமீட்டராக உள்ள சதுரங்களின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை என்னவாம்? இரு சமபக்க முக்கோணி, செங்கோண முக்கோணி. இந்த செங்கோண முக்கோணியில என்ன செய்யறாங்க? 100 சென்டிமீட்டர் இந்த நீளங்களை கொண்ட இரு சமபக்க முக்கோணிய
ஒவ்வொரு பக்கத்தையும் 10 10 சென்டிமீட்டராக பிரிக்கிறாங்க. பிரிச்சு உள்ளுக்கு சதுரங்கள் வரைகிறாங்க. எத்தனை சதுரங்கள் வரையணும்னு கேட்கறாங்க. நான் உங்களுக்கு படத்தை காட்டுன்னு சொன்னா இவ்வாறு வரைகிறாங்க. உதாரணமாக இதுதான் சமபக்கம் முக்கோணம், செங்கோணம் முக்கோணம், இரு சமபக்கம் முக்கோணம். இப்ப என்ன செய்யறாங்க? இப்படி இப்படி பிரிக்கிறாங்க. அவ்வாறு இப்படியும் பிரிக்கிறாங்க. இப்படி இப்படி பிரிக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க எனக்கு இதுல இப்படி பிரிச்சாங்க. மொத்தமாக இது வந்து 100 சென்டிமீட்டர். இது வந்து 100. இதுவும் 100, கீழே 100. ஆகவே இது ஒவ்வொன்றையும் 10 10 பிரிச்சாங்க. 10 10 10 10 10 பிரிச்சாங்க. இப்ப இங்க எத்தனை சதுரங்கள் இருக்குது? கீழே மேலாக பார்ப்போமா? கீழே மேலாக பார்ப்போம். கீழே எத்தனை 1 2 3 4 5 6 7 8 9. கீழே 9. அதுக்கு மேல எண்ணி பாருங்க 8 இருக்கும். அதுக்கு மேல எண்ணி பாருங்க 7 இருக்கும். 6 5 4 3 2 1. இவ்வாறு இருக்கும். சரியா? அதாவது இப்படி வரைகின்ற போது மொத்தம் 100 சென்டிமீட்டர்னு சொன்னால் ஒரு சதுரம் 10 சென்டிமீட்டர். 100 10 பிரிச்சா எத்தனை? 100 10 பிரிச்சா எத்தனை? 10. 10 உண்ட கழிங்க. ஏன் உண்ட கழிக்கணும்னு சொன்னால் இது சதுரமாக வராது, இது சதுரமாக வராது. ஆக உண்ட கழிக்கணும். 10 உண்ட கழிச்சா 9. ஆக கூடது ஒரு லைன்ல 9 இருக்கும். சரியா? அதுக்கு அடுத்தெல்லாம் குறைஞ்சு கொண்டேதான் போகும். அதுக்கு என்ன செய்யறதுன்னு சொன்னா எண் எண் சக 1 கீழ் 2. எண் எத்தனை? ஆக கூடுதலாக ஒரு லைன் இருக்கிறது 9. 9 தர 9 மணி 10 கீழ் 2. இது சமன் 45. இதை நீங்க சுருக்கி பாருங்க. கூட்டி பாருங்க. 9 சக 8 சக 7 சக எல்லாம் கூட்டி பாருங்க. 45 வரும். 45 வரும். கிளியரா? இது 45 வரும். அடுத்த வினாவுக்கு போவோம். என் தந்தையின் வயது என் தந்தையின் வயது என் வயதின் 3 மடங்கு ஆகும். என் தந்தையின் வயது என் வயதின் 3 மடங்கு ஆகும். நான் வீட்டில் தந்தைக்கு எஃப்னு போட ஃபாதர். தந்தையின் வயது என் வயதின் என்னுடைய வயதில் 3 மடங்கு. மகண்டு போட்டேன். என்னுடைய வயதின் 3 மடங்கு ஆகும். 6 ஆண்டுகளுக்கு முன்னர், 6 வருஷங்களுக்கு முன்னர் என்ன செய்யறாங்க? தந்தையின் வயது 25. 6 வருடங்களுக்கு முன்னர் தந்தையின் வயது 24. அப்ப 6 வருடங்களுக்கு முன்னர் 6 வருடங்களுக்கு முன் 6 வருடங்களுக்கு முன் தந்தையின் வயது 24 இருந்தா தந்தையின் வயது இப்போதைய வயது என்ன? இப்போதைய வயது என்ன? 6 வருஷங்களுக்கு முன்னுக்கு 24. இப்ப எவ்வளவு வயசு? தந்தையின் வயது 6 ஆண்டுகளுக்கு முன் 24 வயதாக இருக்கும் போது அப்ப தந்தையின் வயது 6 வருடங்களுக்கு முன் 24. இப்ப எத்தனை வயசு? 30. 30. இப்ப தந்தையின் வயசு 30 இருந்தா மகனுடைய வயசு எத்தனை? 10. கேள்வி, எனது வயது எவ்வளவாக இருக்கும்? 10. இது தேவையில்லாத விஷயம். இதெல்லாம் நாங்க அழட்டிக்க வரைய தேவையில்லை. சகோதரி வயசு பத்தி யோசிக்க தேவையில்லை. எப்படி
6 வருடங்களுக்கு முன் 24 இருந்தால் இப்ப எவ்வளவு 30. இப்ப அவருக்கு 30, இப்ப எனக்கு 10. அவ்வளவுதான். சிம்பிள். எவ்வளவு கணிச்சைகள் செய்யாம செய்யலுமோ அவ்வளவு காட்டுறோம். அவ்வளவுதான். ஒரு எண்ணின் 80 வீதத்துடன் 32 கூட்ட வருவது. 82 எப்படி சொல்றாங்க? 80 வீதத்தோட 32 கூட்ட வாரது. அதே எண் எண்ணின் அதே எண் வாரன்னு சொன்னால் 80 வீதத்தோட ஒரு குறித்த எண்ணுடைய 80 வீதத்தோட எத்தனையை கூட்டினா 100 வீதம் வரும்? 100 தான் முழுமை. எத்தனை வீதத்தை கூட்டினால் 100 வீதம் வரும்? எத்தனை வீதத்தை கூட்டினால் 100 வீதம் வரும்? 20 என்பதோட 20 வீதத்தை கூட்டணும். சரி, அது இவங்க சொல்றாங்க அது என்ன முழுமையாக ஆகுது. அதே எண் வாரத்துக்கு எத்தனை கூட்டணுமா? 32. ஆகவே 20 வீதம் சொல்றது 32. 20 வீதம் சொல்றது 32 இருந்தால் முழுமையாக அந்த 100 வீதம் எவ்வளவு? 5 அளவு இருக்கு ரெண்டு பக்கம் பெருக்கிறீங்க சொன்னா 160. சரியா? 160. கிளியரா? கிளியரா? பேப்பர்ல நான் என்ன கேள்வி இது அவசரமா முடிச்சுட்டு நாங்க கிளாஸ் பாட்டுவோம். என்ன சொன்னால் நாங்க அடுத்த கிளாஸ்ல புதிய பேப்பரே ஸ்டார்ட் பண்ணலாம் எங்களுக்கு. அப்ப சரி, முப்பத்தி இல்ல இல்ல 10 கேள்வி இருக்குதுயா. 10 கேள்விக்கு பிரச்சனை இல்லை, பார்ப்போம். 8 கேள்வி, சாரி. பின்வரும் கணித குறியீடுகளுடன் தரப்பட்டுள்ள பொருளை கருத்தில் கொண்டு விடைகளை தெரிவு செய்க. என்ன சொல்றாங்க? பின்வரும் கணித குறியீடுகள் வித்தியாசமா தந்துடுறாங்க. இதுல சொல்றாங்க அவங்க இந்த அடையாளம் நாங்க பெரிதுன்னு பாவிக்கிற இந்த அடையாளத்தை பாவிச்சுக்கிறாங்களாம். என்னத்துக்கு? அவங்க சமன் என்பதை காட்ட. சரியா? நாங்க சகண்டு பாவிக்கிற அடையாளங்களை அவங்க பாவிச்சுக்கிறாங்களா கூடுதலானது பெரிதுன்னு காட்டுறதுக்கு. தர அடையாளத்தை பாவிக்கிறாங்க சிறிது கூடுதல். சிறிது கூடுதல் நான் அன்னளவில் கூட சமன் அளவு கூட அடையாளத்தை போட்டு வச்சுக்கொள்றேன். சரியா? அடுத்து சொல்றாங்க அவங்க சிறிதுன்னு பாவிக்கிறது சிறிது குறைவு. சிறிது குறைவாகவாம். சமன் அடையாளம் போட்டு அவங்க அர்த்தம் குறைவானதுன்னு அர்த்தம். சரியா? இந்த மாதிரி இதுல இது உண்மையாக அர்த்தம், இது அவங்களோட அர்த்தம். சரியா? அவங்க பெருசு சொன்னா சமன் விலையும் கூறணும். சரி, 33வது கேள்வி. பி சகசி. பி சகசி. பி சகசி அவங்க அடையாள சகன் என்ன அர்த்தம்? பெரிதுன்னு அர்த்தம். பி பெரிது சீடும் இப்படி போடணும். சரியா? அடுத்து சொல்றாங்க சி சிறிது டின்னு சொல்றாங்க. சிறிது என்ன அர்த்தம்? அன்னளவில் சிறிது. இந்த சிறிது சிறிது சிறிய அளவில் சிறிது. சிறிது குறைவு அப்படி இப்படி போட்டு கொள்வாங்க. சரியா? சாரி, மன்னிக்கவும். சரி, இப்ப அப்படியே பிரதிக்கு செஞ்சாச்சு. இப்போ கேள்வி டிஐயும் பியும் அப்படி சொல்லிட்டு டிஐயும் பியும் அப்படி சொல்லிட்டு. ஆனா இதை வழங்கிக் கொள்ளுங்கோ, டிஐயும் பியும் ஒப்பிடுகின்ற போது மிச்சம் கவனமா இருக்கணும். டி தான் ஃபர்ஸ்டுக்கு வரணும், டி 2வது வரணும். சரியா? இப்ப நான் எடுத்துக்கொள்றேன் இந்த சாம்பார் எடுத்துக்கொள்றேன். இதுல டி பெரிது சி. சிக்கு பதிலாக எனக்கு டிய போடலுமா? டியை விட குறையத்தான சி. ஆனா அண்ணல கொஞ்சம் தான் குறைவு. ஆகவே நான் கொஞ்சம் தான் குறைவு என்பதனால இவட டிய போட்டுறேன். டிய போட்டு சொல்றேன். டியை விட சாரி டியை விட டி பெரிதா இருக்கும். பி பெரிது டி இடம் எடுத்துக்கோங்க. சரியா? ஆனா கேள்வி அது இல்லை, டி தான் ஃபர்ஸ்டுக்கு வரணும். அப்படியே சரியான அடையாளத்தில் இருக்கும் போதே மாத்திக்கொள்ளுங்க. சரியா? மாத்திக்கொள்ளுங்க. இது உண்மையான அடையாளம். உண்மையான அடையாளத்துல பெரிது என்ன போடணும்? சமன் போடணும். ஆகவே டி சமன் பின்னு போடுங்க. டி சமன் பின்னு போடுங்க. முதலாவது விட. கிளியரா? அடுத்த கேள்வி பார்க்கணும், கிளியர் ஆகும். ஏ பெரிது சின்னு தந்திராங்க. அப்ப உண்மையான அடையாளம் என்ன? ஏ பெரிதுன்னு என்ன அர்த்தம்? சமன். ஏ சமன் சி. 2வது சொல்றாங்க டி
தரசி. தரன் என்ன அர்த்தம்? சிறிது கூடுதலானது. அவ இப்படி போடணும், தரைக்கு பதிலாக சிறிது கூடுதலானது. நாங்க இப்படி போடுவோம். டி சி. சரியா? சிறிது கூடுதலானது. இப்ப அப்படி சொல்றாங்க ஏயும் டியையும். நான் என்ன செய்யறேன்? டிஏ சமணம் தெரியுங்களே, சி வச்சு சிக்கு பதிலாக ஏ போடுறேன். சிக்கு பதிலாக ஏ போடுறேன். ஏன்னா ஏ சமன் சி. சிக்கு பதிலாக ஏ போட்டோம்னு சொன்னால் தெரியும், நான் மாத்திருக்கணும். ஏன்னா ஏ தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும் விடையில. அப்ப ஏ இப்படி வரும். சரியா? அந்த அடையாளமும் மாறுமே, சும்மா மாத்திரம் இல்லை, அடையாளம் மாறும். இது உண்மையான அடையாளம். உண்மையான அடையாளம் இதாக இருந்தா என்ன? அது போடணும், சிறிது அடையாளம் போடணும். ஏ சிறிது டின்னு வரணும். ஏ சிறிது டின்னு விட வேண்டியதா? எஸ், மூன்றாவது விட. மூன்றாவது விட. சரி, 35வது கேள்வி. ஏ இன்டு பி. ஏ இன்டு பி அது என்ன அர்த்தம்? ஏ சிறிது சிறிது கூடுதலானது இதுல பியிலும். அடுத்து சொல்றாங்க பி பெரிது சி. பெரிது சின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பி சமன் சி. பி சமன் சி. அப்ப இங்க வந்து நீங்க பிக்கு பதிலாக சிய போடுங்க. பிக்கு பதிலாக சிய போடுங்க. பிக்கு பதிலாக சிய போட்டா இப்படி போடலாம். ஏ பிக்கு பதிலாக சிய போட்டாச்சு. இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? இதனுடைய உண்மையான அர்த்தம், சரி, இதுதான் உண்மையான அர்த்தம். இதனுடைய அவங்க சொல்ற இந்த ரகசியம் என்ன? அதுக்கு பதிலாக தர போடலாம். ஏ தரசின்னு போடலாம். ஏ தரசி. ஏ தரசி என்பது முதலாவது விட. கிளியரா? நீங்க திரும்ப இருக்க பாருங்க, விளங்கும். டவுட்ஸா? திரும்ப சொல்லணுமா? அடுத்த கேள்வி போவா. பொதுவாக இப்ப டிசம்பர் மாதம் பரீட்சையும் இருக்குது. பொதுவாக என்ன நடக்கணும்னு சொன்னா, கிளாஸ் செய்யறவங்க டைமுக்கு முடிச்சுட்டு போகத்தான் பாக்குறது. பட் எங்களோட கிளாஸ் ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னால், சில பேர் இருக்கிறாங்க ஷார்ப் டைமுக்கு அவங்க லெஃப்ட் ஆயிடுவாங்க. என்னமோ தெரியல. சரி, 36 தொடக்கம் 40 வரையான வினாக்கள் ஒரு வட்டமேசை சம்பந்தமாக சொல்லப்படுகிறது. ஆகவே வட்டமேசை வருகின்ற போது வட்டத்தை வரைந்து கொள்வோம். நாங்கள் ஏற்கனவே வட்டமேசை சம்பந்தம் பார்த்திருக்கிறோம். திரும்ப ஒருக்க பார்ப்போம். வட்டத்தை வரைஞ்சு போடுவோம். வரைஞ்சு போட்டு எப்பவுமே நாங்கள் வட்டத்தை 8ஆக பிரிச்சு கொள்வோம். இங்க 7 நண்பர்கள் இருக்கிறாங்களாம், பிரச்சனை நாங்கள் 8ஆக பிரிச்சு கொள்வோம். ஏன்னா எங்களுக்கு 7 வச்சு செய்ய இயலாது. வட்டத்தை 8ஆக பிரிச்சு கொள்வோம். சரியா? 8ஆக பிரிச்சு பிரிச்சு கொண்டு PQRSTUV என்ற 7 நண்பர்கள் கீழே குறிப்பிட்டவாறு வட்டமேசையை சுற்றி அமர்ந்திருக்கிறார்களாம். இவர்களும் டீயை தவிர ஏனைய சகலரும் ஒருவருக்கு நேர் எதிராக முகம் பார்த்த வண்ணம் இருக்கிறாங்க. அவ டீக்கு ஆப்போசிட்ல யாரையும் போட இயலாது. நான் சொல்லியிருக்கிறோம், வட்ட மேசையில திசை குறித்து சொல்லப்படாட்டி, இந்த திசையில இவர் இருக்கிறாருன்னு சொல்லப்படாட்டி, முதலாவது தரவுல இக்கு என்ற சொல் யாருக்கு வருகிறதோ அவரை நானாக கருத வேண்டும். இதுல வந்து முதலாவது கூற்றுல வந்து கேள்வி பத்தி சொல்றாங்க. இதுல ஒரு பொதுவான தரவை தான் ஆகணும். இதுல நான் பாருங்க, இக்குன்னு ஒரு வருது. யாருக்கு? விக்கு. வியை நானாக கருதி எப்பவுமே தெற்குல போட வேண்டும். நான் இருக்கும் திசை தெற்கு. எனக்கு முன்னுக்கு வடக்கு, வலது கை பக்கம் கிழக்கு, இடது கை பக்கம் மேற்கு எப்போதும். ஆகவே தெற்குல விய போடுங்கோ. தெற்குல விய போடுங்கோ. நான் இருக்கும் திசை தெற்கு. விய போட்டாச்சு. ஆர் என்பவர் இப்ப விய போட்டுட்டு வியோட சம்பந்தப்பட்டதை வாசிக்கணும். ஆர் என்பவர் வியிற்கு வலது பக்கம். எப்பவுமே வலது பக்கம் சொல்றது கடிகார திசைக்கு எதிர் திசை. கடிகார திசை வந்து கடிகார திசை வந்து இடது பக்கம். கடிகார திசைக்கு எதிர் திசை வலது பக்கம். சோ கடிகார திசைக்கு எதிர் திசையில போடுங்க. வலது பக்கத்துல இரண்டாவது, இது முதலாவது, இரண்டாவது இடத்துல ஆர் வாராராம். ஆர் வாராராம். சரியா? ஆற போட்டாச்சு. இப்ப சொல்றாங்க, இப்ப நான் இந்த வி ஆர்ன்னு சம்பந்தப்பட்டதான் வாசிக்கணும். சும்மா எல்லாத்தையும் வாசிச்சு அவனுக்கு செய்ய இயலாது. அது சொல்றாங்க பாருங்க, இங்க வீண் வருது. கியூ அமர்ந்திருப்பது வியிற்கு எதிராக. வியிற்கு எதிராக தானே கியூ அமர்ந்திருக்கிறாராம். சரியா? கியூ அமர்ந்திருப்பது வியிற்கு நேர் எதிராக முகம் பார்த்திருக்குமாறு சரியாக எதிராகும். அவர் டீயின் வலது பக்கத்தில் அண்மையில் இருக்கிறார். யாரு? இந்த கியூ வந்து டீயின் வலது பக்கத்துல. அவர் டீ எங்க போடணும்? இங்க போடணுமா இங்க போடணுமா? டீய இதுல போடணும். நான் சொல்றேன், இது ஏ, இது பி. ஏல போடணுமா பில போடணுமா? டீய எதுல போடணும்?
எதுல போடணும்? ஈல ஏல போடணும். வெரி குட். ஏல போட்டா தான் டீயினுடைய வலது புறத்தை கடிகார திசை வலது புறத்தை கியூ வந்திருப்பார். கடிகார திசைக்கு எதிர் திசைய டீயினுடைய இடது புறத்தை சாரி டீயினுடைய வலது புறத்தை யாரு கியூ வருவாரு. கடிகார திசைக்கு எதிர் திசையில வருவார். சரிதானே? இப்போ டீ சரி மொத்தம். இப்ப நாங்க குறிச்சதை குறிச்சுக்கொள்வோம். இது முடிஞ்சது எங்களுக்கு. இதையும் குறிச்சிட்டோம். இப்ப நாங்க அடுத்தது வாசிக்கதான் சம்பந்தப்பட்டது இல்லை. யூ அமர்ந்திருப்பது எஸ்ஸுக்கு அண்மையில் இரண்டாவதாகும். எனக்கு அது குறிக்க இயலாது. ஆனா எனக்கு இது குறிக்கலாம். இப்ப எனக்கு இது தெரியுமே. டி தெரியும், கியூ தெரியும். ஆகவே குறிக்கலாம். பி என்பவர் டீக்கு 90 பாகை. 90 பாகைன்னு சொன்னால் ஒரு கோடு தள்ளி அடுத்த கோடு. இது ஒரு 90 பாகை. இதுக்கு இது ஒரு 90 பாகை. அதே மாதிரி இதுவும் 90 பாகை தான். இந்த கோணம் 90 பாகை தான். சரியா? அந்த கோணம் அல்லது இந்த கோணம் இது ரெண்டுல எதுவும் வரலாம் 90 பாகை. அதுல பார்ப்போம் நாங்க எப்படியும் பி என்பவர் டிக்கு 90 பாகையிலும் கியூவுக்கு 135 பாகை. 135 பாகைனா இது நான் ஒவ்வொரு கோணமும் 45 பாகை தானே. ஒவ்வொரு பிரிவும் 45 பாகை. அப்பதான் மொத்தம் 360 வரும். ஆக 135 பாகைன்னு சொன்னால் இன்னொரு விடையை அவதானிச்சு கொள்ளும். ஆரம்பத்தில் சொன்னா டீக்கு எதிராக யாருமே போடலாம். டீக்கு எதிராக யாருமே வர மாட்டாங்க. இந்த இடத்துல யாருமே போடலாது. இந்த இடத்துல யாரையுமே போடலாது. இவர்கள் ஒருத்தரும் வர மாட்டாங்க. சரி, இவர் 135 பாகைன்னு சொன்னால் ஒன்று இவ்விடத்துல போடணும். இது 135 பாகை. அது முதல்ல நான் சொல்லிட்டேன் இவ்விடத்துல ஒருத்தரும் வர மாட்டாங்க வந்து. அடுத்து சொல்றாங்க எப்படி பி என்பவர் டிக்கு 90 பாகை. அப்ப பி வர வேண்டியது 90 பாகைன்னு சொல்றதுனால 90 பாகை இந்த கோடு இந்த இடத்துல வரணும், இந்த இடத்துல வரணும், அல்லது 90 பாகை என்பதனால இந்த இடத்துல வரணும். ஆனா இன்னும் சொல்றான் கியூல இருந்து 135 பாகை. கியூ 135 பாகைனா 3 கோடு இவ்விடத்துல வரணும். இதுல போட இயலாது. அப்ப 135 பாகைனா இந்த பக்கம் இல்லை. அப்ப அடுத்த பக்கம் 135 பாகை. இந்த கோட்ல தான் வரணும். யாரு வரணும்? பி வரணும். அப்ப 40 கோடு 45 ஒரு கோடு, 90 2 கோடு, 135 3 கோடு. ஆக 3 கோடு தள்ளி வரும். 1 2 3 மூணாவது கோட்ல பிய போட்டுரும். சரியா? பி. சரி, இந்த ஒன்றுதான் இருக்குது. யூ அமர்ந்திருப்பது எஸ். உங்களுக்கு ஒரே 2 இடம் தான் நிக்குது. இந்த 2 இடத்துல இதுலயும் தான் போடணும். யூ அப்படி அமர்ந்திருக்கிறாராம் எஸ்ஸுக்கும் எஸ்ஸுக்கு அண்மையாக இடதுபுறத்திலே. அப்ப இவங்க எப்படி போடுறது? எஸ்ஸுக்கு அண்மையாக யூவை இங்க போட்டு எஸ் போட்டு பாவந்தி. எஸ்ஸுக்கு அண்மையாக இடதுபுறம் கடிகார திசையில இருக்கிறாரு. சரிதானே? அண்மையாக இடதுபுறத்தில் இருக்கிறாரு. அப்படி வரவங்க எஸ் உங்களுக்கு நேராக திருப்பி கையை வச்சு பாருங்க. இடது பக்கமாக இருப்பாரு. கிளியரா? கடிகார திசையில இருந்தால் இடது பக்கம் விலகி. சரி, கிளியரா? வட்டம் குறிச்சிக்கிறது கிளியரா? திரும்ப சொல்லணுமா? விட கொடுக்குறது லேசி. இது விளங்கிட்டீங்களா? கிளியரா? இது கிளியரா? ஓகே, நாங்கள் கேள்விக்கு போவோம். சரி, கேள்விக்கு போவோம். ஆர் மற்றும் கியூக்கு மத்தியில் அமர்ந்திருப்பு. ஆருக்கும் கியூக்கும் இடையே யார் இருக்கிறார்? ஆறு யார் இங்க, கியூ யார் இங்க, யார் மத்தியில் இருக்கிறார்? டி. மூன்றாவது விட டி. சரியா? டி. இது வந்து நாங்க டீனு கொடுத்துட்டோம். பி மற்றும் டி ஆகியோர் தமது இடத்தை மாற்றிக்கொண்டார். எப்படி? பி இருக்கிற இடத்துக்கு டீயும் டி இருக்கிற இடத்துக்கு பியை மாற்றி போட்டாங்கல்ல. பி இங்க வராரு, டி இங்க வராரு. அப்ப ஏற்கனவே இருக்கிற இடத்த பொசிஷனை மாத்தி கொண்டாங்கன்னு சொன்னால், பியின் டீம் இடத்தை மாத்தி கொண்டாங்கன்னு சொன்னால் கியூக்கும் டீக்கும் இடையிலான கோணம் எவ்வளவு?
இந்த கோணம் எவ்வளவு நினைக்கலாம்? 3 கோடு. 3 கோடுனா 135 பாகை. 135 பாகை. 135 பாகை. சரியா? 3 கோடு. அடுத்தது வி மற்றும் எஸ்ஸுக்கு இடைப்பட்ட கோணம். விக்கும் எஸ்ஸுக்கும் என்ன கோணம்? 90 பாகை. ரெண்டு கோடுனா 90 பாகை. ஒருவருக்கொருவர் நேரெதிராக முகம் பார்த்து சரியாக அமர்ந்திருக்கும் சோடி. ஆருக்கு யூ சோடியா இல்ல. ஆரும் யூவும் சோடி இல்லை. எஸ்ஸும் பியும் இல்லை. எஸ்ஸுக்கு சோடி ஆர், அதுவும் இல்லை. யூக்கும் டீக்கு எந்த சோடியும் வராது. அப்ப ஆரும் எஸ் தான் வரணும். பாருங்க, ஆருடைய எதிரில் இருக்கிற எஸ், அது சரி. 4வது விடை. முதலாவதாக குறிப்பிடப்படும் நபரின் இடதுபுறத்தை ஞாபகம் வச்சுக் கொள்ளும் கடிகார திசையில. கடிகார திசை என்பது கடிகாரம் பொருந்த திசை. இதுல முதலாவது ஆளுக்கு இடதுபுறத்தை 2வது. முதலாவது ஆள் யார்? யூ. யூக்கு இடதுபுறத்துல வர யாரு? கடிகார திசையில வரப்போல கியூ. யூக்கு கியூ வரணும், எஸ் வராது. பில பி உடைய அடுத்த பக்கம் வி, அது சரி. அப்ப 2வது விடை. 2வது விடை. 2வது விடை. சரியா? ஆகவே இந்த பேப்பரை முழுமையாக முடிச்சிருக்கிறோம். நான் இன்னொரு பேப்பர் அனுப்புறேன் நாளைய தினம் வகுப்பு செய்வதற்கு. இந்த கொஞ்சம் சுகம் போதாதுதான், இருந்தாலும் நான் வகுப்பு மிஸ் பண்ணல. நாளைக்கு நான் செய்யறதுக்கு ட்ரை பண்றேன் கிளாஸ். அப்படி எதுவும் சிக்கல் விவரமாக இருந்தால் இன்ஃபார்ம் பண்றேன். அதே மாதிரி ஜாபிர் சார் கிளாஸ் இன்றைக்கு வளமை போல இருக்குது. இன்றைக்கும் இருக்குது, நாளைக்கும் இருக்குது. ஐக்கு கிளாஸ் நாளைக்கு இருக்கிற இந்த முடிவோட இருப்போம். அப்படி சரி, என்ன சரி எல்லாம் இருந்தால் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். சரியோ? ஓகே. அப்ப நாங்கள் இதோட இன்றைக்கு கிளாஸ் முடிச்சுக்கொள்வோம். நாளைய வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ. உங்களோட கிளாஸ் சம்பந்தமான ஒரு கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் தயவு செய்து நாங்கள் அறிவிங்க. அது குறிப்பாக குறைகள் இருக்குமாக இருந்தால், நிறைகளை விட குறைகள் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு கிளாஸ் தனிப்பட்ட ரீதியிலையோ அல்லது கிளாஸ் டைம்லையோ அறிவிங்க. சரியா? நாங்கள் கிளாஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த கடந்த காலங்கள்ல நாங்க செஞ்சதுக்கு சில மாற்றங்கள் பெரிய அளவு மாற்றம் செஞ்சு கிளாஸ் செஞ்சு கொண்டு போறோம். பேப்பர் பேஸ்ல புது வினாக்களோட போறோம். சரி, நாங்க அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ.